பத்திரிகையாளர் KR அதியமான் எழுதிய கிரேட் நிக்கோபார் திட்டத்தால் பயன் ஏதும் உண்டா எனும் கட்டுரை சிந்தை இணையதளத்தில் இன்று வெளியாகியிருக்கிறது. மத்திய அரசு நிக்கோபார் தீவில் சுமார் 81,000 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்ட கண்டெய்னர் துறைமுகம், சர்வதேச விமான நிலையம் மற்றும் புதிய நகரம் ஆகியவற்றை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இந்த கிரேட்டர் நிக்கோபார் திட்டம் சந்தித்து வரும் பொருளாதார சவால்களை KR அதியமான் எழுதிய இக்கட்டுரை அலசுகிறது. இத்திட்டம் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்துவதுடன் இலங்கையின் ஹம்பந்தோட்டா துறைமுகம் போல லாபமே தராத ஒரு வெள்ளை யானை திட்டமாக மாறி இறுதியில் திவாலாகும் ஆபத்து இருப்பதாக இக்கட்டுரை குறிப்பிடுகிறது. இதன் விளைவாகவே சிங்கப்பூர், கொழும்பு போன்ற சர்வதேச துறைமுகங்களின் போட்டி, நிக்கோபாரின் 2 மடங்கு கூடுதல் கட்டுமான செலவு மற்றும் பன்னாட்டு கப்பல் நிறுவனங்களின் புறக்கணிப்பு போன்ற கடுமையான சரிவை சந்திக்க நேரிடும் என்கிறது கட்டுரை. இனிவரும் காலங்களில் இத்திட்டத்தால் ஏற்படும் நஷ்டங்களை தவிர்த்து அரசு பல ஆயிரம் கோடிகளை வழங்க வேண்டியிருக்கும் என்று இக்கட்டுரை எச்சரிக்கிறது.